Hey guys, welcome to Eternal Engineering Solution. So last video நம்ம HTML phrase tags, HTML anchor tag, HTML image tag பத்தி பார்த்தோம். So இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா HTML யூஸ் பண்ணி எப்படி டேபிள் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். So let's get started into HTML. So first of all, HTML table என்னன்னு பார்க்கலாம். HTML table is used to display data in tabular form, row and column. So இப்போ பாத்தீங்கன்னா HTML table tag இருக்கு என்னோட browserல. So இதுவே ஒரு டேபிள் தான். HTML யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கோம். So இதுல மெயினா என்ன இருக்குன்னா row and column. ஒரு டேபிள் கிரியேட் பண்ணா நமக்கு மெயினா row and column தேவை. So ஹரிசாண்டலா இருக்கிறத நம்ம row அப்படின்னு சொல்லுவோம். வெர்டிகலா இருக்கிறத நம்ம column சொல்லுவோம். So இப்போ இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா tag, description அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரோன்னு சொல்லுவோம். இதே டேபிள் டிஆர் டிஹெச் கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா டிடி கேப்ஷன் காலம் குரூப் காலம் டி பாடி டிஹெச் டி ஃபோட்டோ இது எல்லாத்தையுமே நம்ம காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மெயினாக நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 4 டேக் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன டேக்னா டேபிள் டேக், டிஆர் டேக், டிஹெச் டேக், டிடி டேக். ஸோ டிஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ரோ அப்படின்னு சொல்லுவோம். தென் டிஹெச்னா டேபிள் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். தென் டிடினா டேபிள் டேட்டான்னு சொல்லுவோம். Then caption tag, column group இதெல்லாமே additional specification. நம்ம frequent-ஆ additional ஏதாச்சும் தரணும் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கெல்லாம் இந்த caption, column group, column, t body, t head, t footer இந்த tags எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயினா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணா நமக்கு டேபிள், டிஆர் டேக், டிஹெச் டேக், டிடி டேக் இந்த 4 டேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பத்தி இன்டெப்தா நம்ம கீழே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாடி டேக் குள்ள தான் நம்ம கண்டென்ட்ஸ் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேபிள் டேக் தந்துக்கணும். ஸோ டேபிள் டேக் எதுக்கு தரோம்னா நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம், அதனால டேபிள் ஓப்பன் டேபிள் டேக் தந்துக்கணும். தென் டேபிள் ரோ, இந்த ரோக்கு கீழே தான் நம்ம இந்த ஹெட்டிங் கீழே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மார்க் தரும். ஸோ இப்போ இங்க அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மார்க் இது எல்லாமே நமக்கு போல்டா இருக்கு. ஸோ அது வந்து நம்ம டேபிள் ஹெட்டிங்ல தந்தாதான் இந்த மாதிரி நமக்கு வரும். ஸோ இது வந்து ரோவா தந்திருக்கும், அதனால டேபிள் ரோ அப்படின்னு யூஸ் பண்றோம். ஸோ அந்த டேபிள் ரோ கீழே டேபிள் ஹெட்டிங் தந்திருக்கும். ஹெட்டிங் ஃபர்ஸ்ட் நேம் போட்டு டேபிள் ஹெட்டிங் க்ளோஸ் பண்ணிடுறோம். அதே மாதிரி டேபிள் ஹெட்டிங் லாஸ்ட் நேம் போட்டு டேபிள் ஹெட்டிங் க்ளோஸ் பண்ணிடுறோம். அதே மாதிரி டேபிள் ஹெட்டிங் போட்டு மார்க்ஸ் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இதனால நமக்கு டேபிள் ரோ ஒரு ரோ நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி சேம் தான் என்னென்ன டேட்டாஸ் தரணும். இந்த ஃபர்ஸ்ட் நேம் கீழே சோனு, ஜேம்ஸ், ஸ்வாதி, சேத்னா. அதே மாதிரி லாஸ்ட் நேம் கீழே ஜெய்ஸ்வால், வில்லியம், சிரோனி சிங். ஸோ இது எல்லாமே நம்ம டேபிள் டேட்டா டிடி கீழே தருவோம். டிடி சோனு, டிடி ஜேம்ஸ், டிடி ஸ்வாதி, டிடி சேத்னா. ஸோ இதெல்லாமே ஓப்பன் டேக் குள்ள போட்டு அதே மாதிரி ஃபைனலா க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுவே நான் இந்த டேபிள் ஹெட்டிங் பதிலா டேபிள் டேட்டா டேக் யூஸ் பண்ணியிருந்தேன்னா என்னோட அவுட்புட் வந்து வேரி ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் வந்து எனக்கு போல்டா இல்லை. ரீசன் வந்து நான் டேபிள் டேட்டா டேக் டிடி டேக்ல தந்திருந்தேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நேம் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இதே நான் டேபிள் ஹெட்டிங் டேக்ல தந்தேன்னா எனக்கு அதோட அவுட்புட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஒரு ஜென்ரலா ஒரு ஃபார்மட் டேபிள் கிரியேட் பண்ணா நம்ம இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேபிள் டேக், தென் டேபிள் டேக் கீழே நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்கணும் அது டேபிள் ரோக்குள்ள கொடுக்கணும். ஸோ நம்ம ஹெட்டிங் தரணும்னா டேபிள் ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணுவோம், இல்லை டேட்டாஸ் தரணும்னா டிடி டேக் யூஸ் பண்ணுவோம். தென் ஃபைனலா டேபிள் டேக் க்ளோஸ் பண்ணி பாடி டேக் அண்ட் HTML டேக் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இது ஒரு ஃபார்மேட். இதுவே அந்த இப்போ நம்ம பார்த்த டேபிளுக்கு ஒரு பார்டர் தரணும். பார்டர் கிரியேட் பண்ணோம்னா நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து பார்டர் இல்லை, ஆனா இதுல வந்து பார்டர் இருக்கு. ஸோ ஒண்ணுமே இல்லை, நம்ம டேபிள் டேக் கீழே அங்க வந்து நம்ம பார்டர் ஈக்குவல் டு 1 தந்திருக்க மாட்டோம். ஸோ வெறும் டேபிள் கீழே நம்ம என்னென்ன தரணுமோ அப்படிங்கறத தந்திருப்போம். ஆனா இங்க வந்து நம்ம டேபிள் ஈக்குவல் டு பார்டர் 1 அப்படின்னு தந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்டர் அப்படின்னு தந்தோம்னா தான் இந்த மாதிரி அவுட்லைன் உங்களுக்கு பார்டர் கிரியேட் ஆகும். ஸோ இந்த 1 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிக்சலா குடிக்கும். ஸோ இப்போ இந்த 1க்கு பதிலா நான் 5 அப்படின்னு போட்டு ரன் பண்றேன். ஸோ இப்போ பார்டரோட திக்னஸ் வந்து அதிகமாயிடுச்சு. இதே 5க்கு பதிலாக நான் 15 அப்படின்னு போடுறேன்.
ஸோ இன்னும் அதிகமாகிடுச்சு. உங்களுக்கு பார்டர் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணணும்னா நம்ம டேபிள் பார்டர் அப்படின்னு தந்துக்கலாம். இல்லை பார்டர் வேணாம் அப்படின்னு நினைச்சோம்னா ஸோ பார்டர் தூக்கிட்டேன்னா எனக்கு பார்டரே வராது. ஸோ நார்மலா எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வரும். இல்லை எனக்கு பார்டர் வேணும் அப்படின்னம்னா பார்டர் டேக் தந்துக்கலாம். எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிக்சல் மாறிடும். ஸோ இது ஒரு ஃபார்மேட். அடுத்தது சிஎஸ்எஸ் பார்டர் ப்ராப்பர்ட்டி. சிஎஸ்எஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம அடிஷ்னல் ஸ்டைலிங். இப்போ அந்த பார்டர்ல இப்போ நம்ம பார்த்தோம், அதுலேயே அந்த பார்டர்ல வந்து கலர் தரணும், இல்லை அந்த பார்டரோட வேரியன்ஸ் வேற மாதிரி இருக்கணும், சிங்கிள் லைனுக்கு பதிலாக டபுள் லைனா இருக்கணும், இல்லை டபுள் லைனுக்கு பதிலாக சிங்கிள் லைனா அப்படி இருக்கணும், நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். நம்ம முன்னாடி பார்த்ததுல டேபிள் பார்டர் ஈக்குவல் டு 1 அப்படின்றதுனால இந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இது இன்னொரு வேல இங்க டேபிள் பார்டர் ஈக்குவல் டு 1ன்னு தராம நம்ம ஸ்டைல் டேக், இது ஸ்டைல் டேக் எதுக்கு யூஸ் பண்றோம்னா இந்த டேபிள் டிஹெச்டிடி இது கீழே நம்ம என்னென்ன தரணும், பார்டர் ஈக்குவல் டு 1 பிக்சல் தந்திருக்கோம், சாலிட் பிளாக் தந்திருக்கனால எனக்கு அவுட்புட் இப்படி வந்திருக்கு. ஸோ இதே எனக்கு இந்த பார்டரோட கலர் மாற்றணும், பிங்க் கலர்ல இருக்கணும். ஸோ அப்படின்னா பிங்க்னு கொடுத்துட்டு ரன் பண்ணிட்டேன்னா எனக்கு பிங்க் கலர்ல மாறிடும். ஸோ இதுவே 5 பிக்சல் இருக்கணும், இன்னும் திக்னஸ் அதிகமாகனா 5 பிக்சல் தந்தோம்னா மாறிடும். ஸோ இதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா நம்ம பார்டர் மட்டும்தான் தர முடியும். ஸோ எனக்கு பார்டர் வந்து இந்த மாதிரி ஆயிடும். ஆனால் இங்கே வந்து நம்ம அடிஷ்னலாக அந்த பார்டர் கலர் மாற்றணும் அப்படின்னா நம்ம ஸ்டைல் டேக் கீழே தந்துக்கலாம். ஸோ பார்டர் 5 பிக்சல் சாலிட் பிங்க் அப்படின்னு தந்திருக்கனால எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்தது பார்டர் கொலாப்ஸ். பார்டர் கொலாப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து டபுள் லைன் இருந்துச்சு. ஸோ இது இந்த டபுள் லைன்ல இருக்கிறத வந்து ஸோ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். 1 பிக்சல்ல வச்சு பிளாக், ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பார்டர் வந்து டபுள் லைன்ல இருக்கு. இதோட ரீசன் வந்து சாலிட் அப்படின்னு தந்திருக்கிறதுனால எனக்கு டபுள் லைன்ல இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொலாப்ஸ் அப்படின்னு இருந்திருக்கேன். பார்டர் கொலாப்ஸ் வந்து கொலாப்ஸ் வந்துருக்கு. கொலாப்ஸ் அப்படிங்கிற பார்டர் தந்திருக்கனால எனக்கு சிங்கிள் லைன்ல இருக்கு. ஸோ அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா பார்டர் சிங்கிள் லைன் இருக்கு. இதே இந்த கொலாப்ஸ்ல வந்து சாலிட் அப்படின்னு தந்தோம்னா சாலிட் தந்துட்டு ரன் பண்ணனா எனக்கு டபுள் லைனா மாறிடும். ஸோ இந்த சாலிட் கொலாப்ஸ் இதெல்லாமே பார்டரோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கலர் வேற மாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிளாக்கு பதிலாக ரெட் அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணோம்னா எனக்கு பார்டரோட கலர் மாறிடும். ஸோ இப்போ அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா தெரியும் பார்டரோட கலர் மாறிடும். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்டர் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அடுத்தது டேபிள் வித் செல் பேடிங். பேடிங்னா என்னன்னு பார்க்கலாம் இந்த டுட்டோரியல்ல. ஸோ பேடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் சொல்லுவாங்க. ஸோ இந்த சோனோக்கு மேல சோனோக்கு கீழே ஸோ ஒரு கேப் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி ஜெய்ஸ்வாலுக்கு மேல ஜெய்ஸ்வாலுக்கு கீழே 60 இந்த நம்பருக்கு மேல நம்பருக்கு கீழே ஒரு கேப் இருக்கிறத நம்ம பேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 10 பிக்சல் அப்படின்னு தந்திருக்கோம்ல இதைத்தான் நம்ம பேடிங் சொல்லுவோம். இதே எனக்கு அதிகமா வேணும், நமக்கு பேடிங் சைஸ் அதிகமா வேணும்னா நான் 30 பிக்சல் தரேன். 30 பிக்சல் தந்துட்டு ரன் பண்றேன். ஸோ இப்போ அவுட்புட் சேஞ்ச் ஆயிருக்கு. ரீசன் வந்து நான் பேடிங் வந்து 30 பிக்சல் தந்திருக்கேன். முதல்ல 10 பிக்சல் தந்தனால அதோட சைஸ் வேரியா இருந்துச்சு. இப்போ 30 பிக்சல் தந்தனால இன்னும் கொஞ்சம் ஹைட் அதிகமாயிருச்சு. ஸோ இதுதான் பேடிங்கோட யூஸ். மிச்சம்லாம் சேம் ஆஸ் யூஸ்வல். ஸோ டேபிள் டிஹெச்டிடி இந்த டேக் கீழே இந்த பார்டர் 1 பிக்சல் தந்திருக்கேன். ஸோ 1 பிக்சல் இருக்கும், சாலிட் பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்டர் கொலாப்ஸ் தந்திருக்கனால எனக்கு சிங்கிள் லைன்ல இருக்கும். இதே நான் சாலிட் தந்தேன்னா எனக்கு பார்டர் வந்து டபுள் லைன்ல வரும். ஸோ பேடிங் மட்டும் மாத்திருக்கும். பேடிங் எதுக்குள்ள தந்திருக்கோம்னா டேபிள் ஹெட்டிங், டேபிள் டேட்டா. ஸோ இந்த டேபிள் ஹெட்டிங் நான் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மார்க்ஸ், தென் டேட்டா சோனு ஜேம்ஸ். இது கீழே தான் நம்ம பேடிங் தந்திருக்கோம். ஸோ இது கீழே பேடிங் தந்தனால தான் எனக்கு சோனுக்கு மேலேயும் கீழேயும் 30 பிக்சல் ஆச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேமுக்கு மேலேயும் கீழேயும் 30 பிக்சல் ஆச்சு. ஸோ இதுதான் பேடிங்கோட யூஸ். ஸோ இந்த டேப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ பேடிங் பார்த்தா. தென் டேபிள் வித்துங்கிறது உங்களுக்கே தெரியும், சைஸ், ஸ்க்ரீனோட சைஸ் தான் நம்ம வித்துன்னு சொல்லுவோம். ஸோ சேம் அதே தான். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம டேபிள் டேக், பாடி டேக் கீழே தந்துட்டோம். தென் ஸ்டைல் டேக் கீழே டேபிள் பார்டர் கொலாப்ஸ் தந்திருக்கனால சிங்கிள் லைன்ல வந்திருக்கு. தென் கிரீன் கலர் தந்திருக்கனால எனக்கு கிரீன் கலர்ல பார்டர் வந்திருக்கு. பேடிங் 15 பிக்சல் தந்திருக்கனால எனக்கு சைஸ் 1 டேட்டாக்கு மேலேயும் 1 டேட்டாக்கு கீழேயும் சைஸ் 15 பிக்சல் இருந்திருக்கு. ஸோ இங்க வித்து வந்து 100% தந்திருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா 100% தந்திருக்கனால இந்த டேபிளோட சைஸ் வந்து இப்படி இருக்கு. இதே நான் ஒரு 10% தந்துட்டு அவுட்புட்ல ரன் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் சைஸ், டேபிளோட சைஸ் மாறிடுச்சு. ஸோ இதைத்தான் நம்ம வித்துன்னு சொல்லுவோம். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். இதே நான் 50% அப்படின்னு வைக்கிறேன். 50% வச்சுட்டு ரன் பண்றேன். ஸோ இந்த டேபிளோட சைஸ் மாறிடும். உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீனுக்கு வேணும்னா 100% தான் எப்பயுமே வைக்கணும். ஸோ ஃபுல் ஸ்கிரீன்ல டேபிள் வேணும்னு நினைச்சீங்கன்னா 100% வச்சுட்டு ரன் பண்ணோம்னா உங்களுக்கு வித் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ தட் டேபிள் வித்னு சொல்லுவாங்க. தென் டேபிள் வித் காலம் ஸ்பேன், ரோ ஸ்பேன் பத்தி பார்க்கலாம். காலம் ஸ்பேன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நேமுக்கு கீழே அஜித் மயூரா அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கு. ஸோ அதே மாதிரி மொபைல் நம்பருக்கு கீழே நமக்கு எவ்வளோ காலம் ஸ்பிளிட் அப் பண்ணணும், ஸோ அப்படிங்கிறத நம்ம காலம் ஸ்பேன் சொல்லுவோம். ஸோ இந்த மொபைல் நம்பருக்கு கீழே 7503 அப்புறம் 955, ஸோ இந்த 2 நம்பர் தந்திருக்கும். ஸோ இதை வந்து நான் 2 காலம் ஸ்பேன் ஈக்குவல் டு 2ன்னு தந்தனால எனக்கு 2ஆ ஸ்பிளிட் அப் ஆயிடுச்சு. ஸோ இதுவே நான் 3ன்னு தந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. 3ன்னு தந்துட்டு ஸோ இந்த டேட்டாஸ் ஸோ இங்க இருக்கிறத நான் போடுறேன். இன்னொரு நம்பர் தரேன், அதே நம்பரை காப்பி பண்ணிட்டு ரன் பண்ணா எனக்கு 3 நம்பர் வந்துடும். பட் நான் 3ன்னு தந்துட்டு இன்னொரு நம்பர் அடிஷ்னலா ஆட் பண்ணிட்டு ரன் பண்ணா எனக்கு அந்த 4வது நம்பர் வந்து உள்ள வராது. ரீசன் என்னன்னா, நான் 3 தான் காலம் ஸ்பேன் தந்திருக்கேன். ஸோ இந்த மொபைல் நம்பருக்கு கீழே 3 காலம் மட்டும்தான் ஸ்பிளிட் ஆகும், 1 2 3. ஸோ இந்த 4வது வந்து மொபைல் நம்பருக்குள்ள வராது. ஏன்னா நான் 4 தரல, காலம் ஸ்பேன் வந்து 4 தரல. இதே நான் 4 தந்துட்டு ரன் பண்ணனா எனக்கு மொபைல் நம்பருக்கு கீழே 4 காலம் ஸ்பிளிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதைத்தான் காலம் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் சேம் ரோ ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ காலம் பார்த்தோம், அதே மாதிரி HTML டேபிள் வித் ரோ ஸ்பேன். என்ன காலம்ல என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் ரோலையும். ஸோ ரோ ஸ்பேன் வந்து 2 தந்திருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பருக்குள்ள வந்து எனக்கு 2 நம்பர் இருக்கு. ஸோ இதே மாதிரி எனக்கு இன்னொரு நம்பர் ஆட் பண்ணணும்னா இது காப்பி பண்ணிக்கிறேன். ரெண்டு தான் தந்திருக்கேன். நான் இன்னொரு நம்பர் ஆட் பண்ணேன்னா எனக்கு வெளியே தான் வரும். பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வெளியே தான் வருது. இதே நான் 3 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு மொபைல் நம்பருக்குள்ளேயே இந்த 3வது நம்பர் ஆட் ஆயிடும். ஸோ இதுதான் காலம் ஸ்பேன் அண்ட் ரோ ஸ்பேனோட யூஸ். தென் HTML டேபிள் வித் கேப்ஷன். கேப்ஷன் டேக் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கேப்ஷன்னா இனிமேல் ஒரு ஹெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டைட்டில் எப்படி போடுவோம் வெப் பேஜ்க்கு, ஸோ அதுதான் கேப்ஷன் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இந்த டேபிள் ஹெட்டிங், டேபிள் டேட்டா கீழே இந்த பார்டரு, அதே மாதிரி பேடிங் தந்துட்டோம், இந்த கண்டென்ட் எல்லாம் உள்ள தந்துட்டோம். ஸோ இந்த கேப்ஷன் டேக்கோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேப்ஷன் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்டூடெண்ட் ரெக்கார்டுன்னு போட்டனால எனக்கு ஒரு கேப்ஷன் ஹெட்டிங் மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ரெக்கார்டுக்கு பதிலாக நான் வேற ஏதாச்சும் நேமும் போட்டுக்கலாம். ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டு ரன் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு ஒரு கேப்ஷன் இருக்கு. கேப்ஷன் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் மாதிரி. ஸோ இதுதான் கேப்ஷன் டேக்கோட யூஸ். அடுத்தது ஸ்டைலிங் HTML டேபிள் ஈவன் அண்ட் ஆட் செல்ஸ்.
ஸோ நம்ம HTML டேபிள் எப்பயுமே நம்ம ஜீரோல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த ரோ பார்த்தீங்கன்னா சோனோ ஜெய்ஸ்வால் 60ங்கிறத வந்து நம்ம ஜீரோன்னு வச்சுப்போம். அதே மாதிரி 1ங்கிறத ஜேம்ஸ் இந்த ரோ வச்சுப்போம், 2ங்கிறத இந்த ரோ வச்சுப்போம். ஸ்டார்டிங் எப்பயுமே 1லேருந்து ஆரம்பிக்க மாட்டோம், ஜீரோலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம கண்டென்ட் வந்து உள்ள எழுதிட்டோம். ஸோ டேபிள் ஹெட்டிங், பார்டர், கொலாப்ஸ் இதெல்லாம் தந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ரோக்கு வந்து நான் வந்து இந்த கலர் வரும் அப்படின்னு சொல்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட் ரோக்கு வந்து ஒயிட் கலர் தந்திருக்காங்க. இது நான் பிங்க் கலர்னு மாத்தினேன்னா ரன் பண்ணேன்னா எனக்கு பிங்கா மாறும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐடி வந்து ஒரு ஆல்டர் அப்படின்னு ஐடி தந்துட்டேன் சேஞ்ச் பண்றதுக்காக. ஸோ டேபிள் ஹேஸ் ஆல்டர் டேபிள் ரோ, இது வந்து டேபிள் ரோ காலன் nth சைல்டுனா இது ஆட் ரோ அப்படிங்கிறோம். ஸோ 0 1 2 3. ஸோ இந்த 1ம் 3ம் ஆட், அதனால எனக்கு ஆடுன்னு சொல்லிட்டோம். சரிங்களா? இல்லை பேக்ரவுண்ட் கலர் வந்து பிங்க் தரேன். ஸோ 1 and 3 பிங்க் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம கலர் கோட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் 0 1 2 3. ஸோ 0வும் ஸ்வாதி 2வும் எனக்கு ஈவன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு மாதிரி கிரேஷ் கலர்ல இருக்கு. அதோட கலர் கோட் தான் #EEE அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து நான் எல்லோ அப்படின்னு வைக்கிறேன். எல்லோ வச்சுட்டு ரன் பண்ணனா எனக்கு எல்லோ கலர்ல மாறிடும். ஸோ நமக்கு தேவைங்கிற மாதிரி நம்ம என்ன கலர் வேணாலும் மாற்றிக்கலாம். தென் டேபிள் ஹேஷ் ஆல்டர் டேபிள் ஹெட்டிங்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மார்க்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற வேர்டு வந்து கலர் வந்து ஒயிட்ல இருக்கு. ஸோ அதனால ஒயிட் தந்திருக்காங்க. பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரேல இருக்கு. ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்றேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்ல எனக்கு வேணும். அதே மாதிரி டெக்ஸ்டோட கலர் வந்து பிளாக்ல வேணும். ஸோ இப்படி வேணும்னா கொடுத்துட்டு ரன் பண்ணனா எனக்கு அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஒயிட், டெக்ஸ்டோட கலர் பிளாக். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவைங்கிற மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலி டேபிள் டேக் க்ளோஸ் பண்ணிட்டு பாடி டேக் HTML டேக் யூஸ் பண்ணிடணும். தென் அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.